என்ன இல்ல தெரியுமோ பாத்தீங்களா கோப்பம் இல்ல தெரியாம சரி எப்படி படிக்கிறீங்க நல்லா இருக்கு படிக்க மசிச்சு வச்சிருக்கிறோம் அப்புறம் மிஞ்சால வெங்காயம் கருவேப்பமிலை பச்சை இலை பெருஞ்சீரகம் அப்புறம் எண்ணெய் உப்பு இவ்வளவு தான் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன், நான் சந்தோஷ், நான் அம்மு. நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டா நிக்கிறோம் பலமும் போல. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இப்ப அங்கால நிக்க வேண்டியா இருக்குது. நிப்போம் ஒரு நான் போக மாட்டேன் இப்ப என்ன கூடிய பார்க்க போறோம்டா குக்கிங் தானே பலமும் போல சாப்பிட்டு காட்டுறோம். என்னை செஞ்சு சாப்பிட செஞ்சு சாப்பிட போறோம். அதுக்கு முன்னுக்கு உங்க சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணினா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன சாப்பாடு பாப்போம். சொல்லுங்க பாப்போம். வந்துட்டீங்க வீடியோக்கு ஏதோ பின்ன டீ டைமுக்கு ஏதோ செஞ்சதெல்லாம்னு சொல்லிருக்கீங்க. ஆனா என்ன பாப்போம் தெரியாது ஏதோ வித்தியாசமா செய்ய போறோம். நீங்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லுங்க. அப்படி அவருக்கு இவர் ஆரண்டு பாத்திருப்பீங்க. இவர் என் தம்பி, அதாவது கடைசி தம்பி. 2 தம்பி இன்னொரு ஆள் இருக்கிற அவரா வீடியோ எடுக்கிறவர் ராகுல். சரி அப்ப நாங்க என்னென்ன மரவள்ளி கிழங்கு வடைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருப்போம் அங்க பாப்போம். இங்க பாருங்க, இது கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால மரவள்ளி கிழங்கு உப்பு போட்டு அவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறோம். அப்புறம் மிஞ்சால வெங்காயம் கருவேப்பமிலை பச்சை இலை பெருஞ்சீரகம் அப்புறம் எண்ணெய் உப்பு இவ்வளவு தான். தண்ணி சரி இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். சரி இப்ப நாங்க முதலாவது என்ன செய்ய போறோம்டா, இந்த என்ன மரவள்ளி கிழங்கு மசிச்சு வச்சிருக்கிறோமோ இதெல்லாம் எடுத்து இதுக்குள்ள போடுவோம். நானே தான் கேள்விப்படுறேன். அப்ப நீங்க வடமேரி வரும் சும்மா இல்ல செய்வேன். அப்புறம் இங்கால வெங்காயம் பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பமில்லை எல்லாத்தையும் கொண்டா போடுவோம். சரியோ? அப்புறம் ஏன் இந்த கோதுமை போடுறது தெரியுமா சுந்தரன்? ஏனண்டா வடை உடையாம இருக்கிறதுக்கா. வடை உடையாம இல்ல இல்ல அப்படி இல்ல, வடை உடையாம இருக்கு. அதுக்கான அவ்வளவும் போடுறேன். இல்ல ஒரு சொட்டு சொட்டு அப்ப அவ்வளவு இவ்வளவு மிச்சம் வீட்டை வச்சிருப்பாங்க. ஏன்னா வீட்டு தேவை கிடக்கு. இது என்ன தேவை? இது இது வடை இது. சரி அப்புறம் உப்பு தண்ணி. இது உப்பு தண்ணி உப்பு போடுங்க. இனிமே இத வடிவா பிணையணும். நல்ல வடிவா மரவள்ளி கிழங்கு இல்லோ. ஆனா என்ன மரவள்ளி கிழங்கு வேற இல்லாத கிழங்கா தானே இருக்கணும். இது கொஞ்சம் மெஞ்ச கிழங்கு வேற இருக்கு. எனக்கே தெரியாது, வட்டி பார்க்கத்தான் தெரியும். வடை கடிக்க பேர் ராம்பிடுமா? இல்ல இல்ல அப்படி வராது. அந்த இது ஒன்றும் நடக்காது. ஏன் பச்சை தண்ணி ஊத்துறீங்க? குழைக்கிறதுக்கு. குழைக்கிறேன் வடியா வருது. இந்த வடை சாப்பிட வந்த நீங்க வீட்டே இருந்து வடை சாப்பிட போறாங்க. ரொட்டியோ வடையோ தெரியும் அவனுக்கு சந்தேகம். எப்படி எப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? உங்க அக்கா எவ்வளவு நம்ம வீட்டே இருக்கேக்கு உங்களுக்கு செஞ்சு தரல. நீங்க இப்படி சொல்லலாமே. இந்த வடை செய்ய உண்மையை சொல்றேன். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இல்ல இந்த வடை செய்யறேன் வேற வித்தியாசமான சாப்பாடு கூட செய்யறாங்க. இதை நல்ல வடிவா மசிச்சுட்டு பார்ப்போம். பாருங்க நல்ல வடிவா நாங்கள் மாவு குடைச்சிட்டோம். என்னத்துக்குமா வடைக்கு. அப்புறம் எண்ணெயும் கொஞ்சம் போட்டு தான் குழைச்சேன் நான். என்னண்டா கையில் அப்பதான் ஒட்டி பிடிக்காதான். இதை குழைச்சிட்டு இது என்ன இல்ல தெரியுமோ? பாத்தீங்களா வேப்பம் இல்ல தெரியாம உங்களுக்கு தெரியாது கேக்குறீங்க. பூவரச மேல இல்ல நான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்னையில என்ன கேட்டேன் நீங்க. நான் சும்மா தெரியாது கூட போய் சொல்லாம. சரி இனி நாங்கள் இதுல என்ன செய்ய போறோம்? வடை சுட. அப்ப புரியுங்க. இது ஓட்ட ஓட்ட போடாத வடையோ? இந்த டவுட் கட்டாயம் தேவையோ உங்களுக்கு அம்மானு? வடையின்றால கேட்கத்தானே வேணும். ஓட்ட வடை வடைய ஓட்ட போடப்படாத வடைக்கலாம். சந்தோஷத்தை கூட ஓட்ட போட்டு தருவான். இல்ல இல்ல சரி இங்க பாருங்க, அடுப்பு மூட்டி சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஓ பாத்தீங்களா என்னம்மா பொங்கி எரியுதாண்டு. அடுத்து செஞ்சு அப்படியே 2 சுடுவோம். என்ன அப்புறம் இன்னொருக்கா
வடை சுடுவோம். எத்தனை வடை வரும் நினைக்கிறீங்க செஞ்சிடும்? இதுல வேணும் ஒரு 10-15 வடை வரும். 10-15 வரும். என்ன உங்களுக்கு தேவையோ? 9 பேருமா சந்தோஷத்துக்கு பாதி காணும். உங்களுக்கு பாவாசி காணும். 3 எப்படி இதுலயே தெரியுது ஆள் அப்படி ஆள் உடம்பு தான் இப்படி ஆள் நிறைய சாப்பிடுவேன். உங்களுக்கு வேணுமே ஒரு 10. எனக்கு அந்த எந்த உடம்புக்கு 3 வேணும்டா உங்க உடம்புக்கு வேணும். நீங்க எல்லாம் நாங்க நானும் இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். சரி வீட்டுக்காரருக்கு அம்மாக்களுக்கு அத்தையாக்களுக்கு எப்படியும் ஒரு 50 வடை வேணும் தான். காணாது கூட கிடக்கு சுட்டு கொண்டிருக்கும் வடை ஏண்டைக்குள்ள அப்படிதானே கடைசியில் செய்யப்போம். சரி இதே மாதிரி தான் இல்லை வடை. சரி இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்ல வடிவா வடை பொரிஞ்சு வந்துட்டு என்னால சந்தோஷம். வடையுண்டா இல்லையா தானே இருக்கு. சரி இனி இதே மாதிரி தான் நாங்கள் எல்லா வடையையும் தப்பி வச்சுக்காண்டு பாருங்க. இவ்வளோ நேரம் 4 தான் தப்பி வச்சு அது போல கஷ்டப்படுது தான் தப்பினவன். அப்போ நீங்கள் இது அண்ணுங்க அதை பொரியது சந்தோஷம் தப்ப விடுங்க. சந்தோஷத்துக்கு ஒரு இப்போ பெரிய ஒரு சம்பவம் நடந்தேன் செஞ்சிடறேன். நான் வடைய திருப்பி திருப்பி நான் என்ன பறக்க ஒரு பக்கம் 2 காலில் போட்டுட்டு வேலையா இருக்கும். தாங்கும் இதே மாதிரியா தாங்கு. அதுதான் ஆனா பக்கத்துல சத்தம் கேக்குது. திணிக்கு வழி என்ன பேர் அதுக்கு தெரியாது பேரு. கோழி மேரியான கருத்த கோழி. கோழி மேரிய கருத்த கோழியா? கோழி மாதிரி கருத்த கோழியா? அதுல புள்ளி புள்ளியும் போட்டு. எப்படி என்னமே அங்கடையால பார்த்து வர அதுக்கிடையில போய் கொஞ்சம் பெருசா சுடலாம் போல. சீச்சி இது சந்தோஷத்துக்கு. இது சந்தோஷத்துக்கு. சின்ன ஆக்களுக்கு சின்ன ஓட்ட ஓடையில சரியா கஷ்டமா இப்படியே வடையில சுத்தம். என்ன செந்துறேன் ஆக்களுக்கு ஒண்ணு கொடுப்போம். நீங்க முதலோட மாக்களை கூட்டி கொண்டு வரணும். எத்தனை வடை வருதோ அப்படி எத்தனை பேரை கூப்பிடணும். ஒவ்வொன்று கொடுப்போம். சந்தோஷம் ஏன் வீடியோக்கு வந்து நாங்க சொன்னாங்க வா உனக்கு வடை சுட்டு தரல. ஆனா அவருக்கு மரவள்ளிக்கிழங்கு வடைன்னு தெரியும். வேத நிக்க தந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு வடை என்ன வடை மரவள்ளிக்கிழங்கு வடை மாதிரி தெரியுது இல்ல என்ன ஆனா வடை வந்திருக்கு போல இருக்கு. உள்ள சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு. சரி நல்லா தான் உண்மையா வரும். இது ஒரு புது இது என்ன எனக்கு உண்மையா தெரியா. இது எனக்கு எங்க அம்மா தான் சொல்லி தந்தவா இப்படி சுட்டா நல்லா இருக்குமெண்டு வடை. இங்க பாருங்க என்ன வடிவா வந்திருக்காங்க. என்ன 2 வடை ஆனா அடுத்தது இங்க பாருங்க பக்கத்துல போயிட்டாங்க. சரி காலில் விழுந்த மாதிரி தன்புல. ஆனா உண்மையா இந்த அடுப்பு நாங்கள் எடுத்தது அவ்வளோ நல்லதா போயிட்டு எங்களுக்கு வீடியோக்கும் அடுப்புக்கும் சமைக்கிறதுக்கு சந்தோஷம். இப்ப நீங்க எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க சொல்லுங்க. அப்ப வேண்டாம் உங்களோட ஒருத்தருக்கு தெரியால நிறைய பேருக்கு. என் தம்பிக்க என்ன 7ஆம் ஆண்டோ. சரி எப்படி படிக்கிறீங்க? நல்லா இருக்கு படிக்க. இப்படி கேக்குறீங்களா வேற முக்கியம். உங்களுக்கு எத்தனை மார்க் சொல்லுங்க. நாங்க படிப்பு முடிச்சு கல்யாணம் கட்டிட்டோம். சரி நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எத்தனை மார்க். நான் கல்யாணம் கட்டி 100 மார்க்ஸ் எடுத்துனேன். சரி இங்க பாருங்க அப்படியே நான் இந்த வடையும் சுட்டு கொண்டிருக்கிறேன். தப்பி தப்பி சுடுவோம் எல்லாத்தையும். அவ்வியார் பாட்டி மேல் அவ்வியார் பாட்டி வடையா சுட்டுவா? கதைன்னு இருக்குல்ல அந்த எடுத்து விடுங்க. நீங்க அந்த கதையை எடுத்து விடும் சொல்லுங்க. பாட்டி வடை சுட காவம் வந்து கேட்டதாமே. நாங்களே காவம் நீங்க காவம் தான் பாட்டி. சரி இங்க பாருங்க நாங்கள் அப்ப மண்ணெண்ணாலும் உங்களை கொண்டு தருவோம். இங்க பாருங்க எத்தனை வடை சுட்டுட்டேன்னு. எத்தனை வடை? 5 வடை சுட்டுட்டேன். நீங்க அலையமா 3 வடை எரியுது. நாங்க அப்ப எப்படி என்ன எல்லா வடையும் சுட்டுட்டு பாப்போமே. எல்லா வடையும் சுட்டுட்டு சாப்பிடுங்க பாப்போம். சரி இங்க பாருங்க உங்களோட வடை ரெடி. வடைய பாருங்க என்ன வடிவா இருக்கு. வடை சுட்டாது நான் கொண்டு போறேன். நீங்க கொண்டு போங்க. நாங்கள் வீட்டை பேசாம இருப்போம். சரியா அப்புறம் வைக்கிறீங்க.
சும்மா சொன்னா சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு 2 பேரும். மரவள்ளிக்கிழங்கு வடை. ஓ முதலாவது சந்தோஷத்துக்கு தான் உங்களுக்கு போகணும். சந்தோஷம் பாருங்க சுட்டனீங்க என்ன உங்களுக்கு உங்கள்ட வடை. இங்க பாருங்க இன்னும் நல்ல பெரிய வடை. இது என்னுடைய வடை. நல்லா சுட்டுருக்கா. நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் இப்போ வடையிட்டீங்களா? ஓட்ட சின்ன ஓட்டையாக்கலாம். சரி அடுத்த வர பெரிய ஓட்டையா தேவா. உண்மைக்குமே நல்லா இருக்குண்ணா. என்ன சொன்ன உளுந்தம் வடையல் மாதிரி தான் அப்படியே கிடாக்கு. ஒரு நாள் சாப்பிட்டதுல இதான் மரவள்ளிக்கிழங்குல சுட்டு நாங்களே சாப்பிட்டுருக்கோம். உண்மையா நல்லா இருக்கு. என்ன சொன்னேன் சாப்பிடுது நீங்க சாப்பிடுற பாக்க தெரியும் நல்லா இருக்கு. அதான் பேச அதான் வர உண்மையா நல்ல வாட்டியது உண்மையாக்கு. இதேமா கண்டிப்பா நீங்களும் வீட்டை சுட்டு பாருங்க. சொல்லவே இல்லை ஒரு லெவலே இருக்கு. நீங்க கடையில ஒரு வடையுமே வாங்க மாட்டீங்க. இந்த வடையை எடுத்து சுட்டு சாப்பிடுங்க. ஈஸியானதும் ஈஸியான வேலையும் உடனே சுட்டு உடனே சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் கூட வீட்டை கண்டிப்பா சுட்டு பாருங்க. அப்ப நாங்க இதோட வீடியோ முடிப்போம். இதோட நாங்க வீடியோ முடிச்சு கொள்றோம். இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.